அரசு முதுகலை ஆசிரியர் தேர்விற்காக தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். இன்று நடைபெற்ற பட்ஜெட்டில் அமைச்சர் அவர்கள் 1721 முதுகலை ஆசிரியருக்கான காலி பணியிடங்கள் விரைவில் டிஆர்பி மூலம் நிரப்பப்படும் என்ற தகவல் தெரிவித்திருந்தார். பிஜிடிஆர்பி மூலம் அரசு முதுகலை ஆசிரியர் ஆவதற்காக அயராது உழைத்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் இது ஒரு அற்புதமான தகவல். இதுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம், எப்படியாவது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னால் கண்டிப்பாக பிஜிடிஆர்பி தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் வரும் என. ஆகவே இது அதற்கான முதற்கட்டம் அப்படின்னு நாம் எடுத்துக்கலாம். ஆகவே நீங்கள் உங்கள் மேல் நம்பிக்கை வைத்து வருகின்ற மாதங்களில் கடினமாக படித்து அரசு முதுகலை ஆசிரியர் பணியில் அமர உழையுங்கள். உங்கள் மேல் நீங்கள் முழுமையான நம்பிக்கை வைத்து எதிலும் ஒரு நேர்மறையான எண்ணத்தில் உங்களின் உழைப்பு இருந்தால் எதையும் சாதிக்கலாம். உங்களால் முடியாதென்றால் வேறு யாராலும் முடியாது அப்படிங்கிற கர்வத்துடன் பிஜிடிஆர்பி தேர்வுக்கு தயாராகுங்கள். இதுவரைக்கும் பிஜிடிஆர்பி எக்ஸாம் பற்றி எந்த தகவலும் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஆனால் இந்த பட்ஜெட் கூட்டத்தொடரில் இந்த காலியிடங்கள், அதாவது 1721 காலி பணியிடங்கள் இருக்குது. அதுக்கு நேரடி நியமனம் மூலமாக இந்த பணியிடங்கள் நிரப்பப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு. இதையே ஒரு தூண்டுதலாக நாம் வைத்து நமது பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நாம் தயாராகலாம். உங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பங்கள் எல்லாவற்றையும் பயன்படுத்த பழகுங்கள். 6 மாத உழைப்பிற்கு பிறகு உங்கள் வாழ்க்கை பிரகாசிக்கும், இது உறுதி. ஆகவே உங்கள் உழைப்பை முதலீடாக பயன்படுத்துங்கள். நிச்சயமாக வெற்றி உறுதி. புதிய பாடத்திட்டம் விட்டபோதே கண்டிப்பாக அதன்படி பிஜிடிஆர்பி நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வரும் என்று நான் உட்பட பலர் கூறியிருந்தோம். அதன்படி இப்போது 1721 காலி பணியிடங்களுக்கு டிஆர்பி மூலமாக தேர்வு வைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே புதிய பாடத்திட்டத்தின்படி உங்கள் பாடத்தையும் முழுமையாகவும் தெளிவாகவும் படித்து பலமுறை ரிவிஷன் செய்து கொண்டே இருங்கள். அதே போன்று சைக்காலஜியிலும் கவனம் செலுத்தி நன்கு தயாராகுங்கள். கண்டிப்பாக விரைவில் நோட்டிஃபிகேஷன் வரும். உங்கள் சப்ஜெக்டில் இருக்கிற 10 யூனிட்ஸ்க்குமான நோட்ஸை கலெக்ட் பண்ணுங்கள். கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சரியான ஒரு பிளான் போடுங்க. பிளான் போட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒவ்வொரு யூனிட் அப்படின்னு பிரிச்சுக்கோங்க. அப்படி பிரித்ததில் நீங்கள் படிக்கும்போது இன்ஸ் எடுத்து படிங்க. இது முக்கியமானது. அப்படி இன்ஸ் எடுத்து படிக்கும்போது நீங்கள் பின்னாடி ரிவிஷன் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது இன்ஸ் எடுத்து படிச்சிங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட்டாக அந்த யூனிட் ஃபுல்லாகவே ரிவிஷன் பண்ணுறதுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். யார்கிட்டையும் நீங்கள் பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும்போது பல பேர் பலவிதமாக சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நோட்டிஃபிகேஷனே விடலை, அது எக்ஸாமே வைக்க மாட்டாங்க, நீ எதுக்குடா சும்மா படிச்சுட்டு இருக்க அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான எதிர்மறை எண்ணங்கள் எல்லாத்தையும் நீங்கள் தவிர்த்துட்டு, எக்ஸாம் இப்போ வைக்கிறாங்களோ இல்லாட்டி 6 மாதம் கழித்து வைக்கிறாங்களோ இல்லாட்டி 1 வருஷம் கழித்து வைக்கிறாங்களோ கண்டிப்பாக எக்ஸாம் வரும். அதுக்கு நீங்கள் இப்போத்துலேருந்தே நீங்கள் தயாரானால் தான் கண்டிப்பாக உங்களால் ஜெயிக்க முடியும். ஸோ யார் எதை சொன்னாலும் சரி, என்ன சொன்னாலும் சரி, அதை உங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. நமது சேனலில் சைக்காலஜிக்காக எண்ணற்ற வினாவிடைகள் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகிறேன். அதனை படித்து பயன்பெறுங்கள். அதே போன்று பிஜிடிஆர்பி சைக்காலஜிக்கென தனி வாட்ஸ்அப் குரூப் உள்ளது. அதில் சேர நினைப்பவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் செய்து அதில் சேரலாம். இதன் மூலமாக உங்களுக்கு பாடப்பொருள் மற்றும் எண்ணற்ற வினாவிடைகள் உங்களுக்கு படிக்க வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் எந்த அளவுக்கு சைக்காலஜியை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு மார்க் அதிகமாக வரும். ஸோ அப்படி மார்க் அதிகமாக வரும்போது உங்களோட அரசு முதுகலை ஆசிரியர் பணி அப்படிங்கிறது உறுதியாகும். உங்கள் உழைப்பு மூலம் பிஜிடிஆர்பியில் வெற்றி பெற்று அரசு முதுகலை ஆசிரியர் ஆவதற்கு வாழ்த்துக்கள். நன்றி.